ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி ஒரு சின்ன மேக்கப் டிப்ஸ் தான். நம்ம ரெகுலராக இந்த மாதிரி மேக்கப் ப்ரஷ் மேக்கப் போடுவோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு மேக்கப்லாம் டேப் பண்ணி போடுவோம். இது ஃபுல்லாக மேக்கப்பாக பட்டு வாஷ் பண்ணாமல் இருக்கும். இதை எப்படி சிம்பிளாக வீட்டிலேயே வாஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ காட்ட போகிறேன். ஒரு வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு அப்படி இல்லைன்னா கார்னியரில் ரிமூவர் இருக்குது, மேக்கப் ரிமூவர். அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதெல்லாம் இதில் போடுறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம யூஸ் பண்ண ஃபவுண்டேஷன்ஸ்லாம் எப்படி வருதுன்னு. இது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும். ஊறுனா உள்ளக்குள்ள எல்லா ஃபவுண்டேஷனுமே இதில் வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும், இங்கிட்டலாம் இல்லை. இந்த பக்கம் நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணது இருக்குது. இதை ஃபுல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி எப்படி இருக்குன்னு ஃபைனலி பார்த்திங்கன்னா நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண ஃபவுண்டேஷன் எதுவுமே இல்லை. எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். இது நான் பவுடர் டச்சப்க்கு யூஸ் பண்ணுறது. இது ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுவேன். இதில் ஐ ஷேடோ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நான் போடுவேன். எந்த அளவுக்கு வாஷ் பண்ணிட்டேன். நீங்கள் ஒன் டைம் மேக்கப் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்பப்போ வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருங்க. இல்லைன்னா அது ஸ்கின் டேமேஜ் ஆகும். ஸோ இந்த ஒரு டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.